நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயம் நேற்று நாம் சேவித்த அதே அத்தியாயத்துடைய தொடர்ச்சி தான். இந்திரனுக்கும் மகாபலிக்கும் நடந்த அந்த சம்பாஷணை குறித்து தான் சேவித்துக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து சேவிப்போம். ஆக முற்காலத்தில் இந்த பூமியானது எவர்களால் அனுபவிக்கப்பட்டதோ அவர்களை இப்பொழுது காணவில்லை. பிருத்து, ஐலன், மயன், பீமன், நரகன், சம்பரன், அஸ்வக்ரீவன், புலோமா, சர்வபானு, ஒப்பற்ற காந்தி உள்ள பிரகலாதன், நமுச்சி, கக்ஷன், விப்ரசித்தி, விரோச்சனன், சுதோத்ரன், பூரிஹா, புஷ்பவான், விரக்ஷன், சத்யேஷு, விருஷபவன், பாஹு, கபிலாஸ்வன், விருபகன், பாணன், கார்த்தஸ்வரன், வஹ்னி, விஸ்வதமிஷ்ட்ரன், நைருருதி, சங்கோசன், வரிதாக்ஷன், வராக்ஸ்வன், ருசிபிரபன், விஸ்வஜித், பிரதிரூபன், ரிஷாண்டன், விஷ்கரன், மது, இரண்யகசபு, கைடபன் என்ற திதியின் குமாரர்களும் தனுவின் குமாரர்களுமான அவர்கள் அனைவரும் அசுரர்களோடு கூட இருந்தார்கள். இன்னும் நாம் கேட்டிருக்கிற வேறு தைத்தியபதிகளும் தானபதிகளும் வேறு பல பேர்களும் முன்னுள்ளவர்களுக்கும் அதற்கு முன்னுள்ளவர்களுக்குமான பல அசுர ராஜாக்கள் பூமியை விட்டு சென்றார்கள். யாவரும் காலத்தால் அடிக்கப்பட்டார்கள். காலமானது மிக்க வலிமையானது. யாவரும் 100 யாகங்களை செய்திருக்கிறார்கள். நீ ஒருவன் தான் 100 யாகம் செய்தவன் அல்ல. யாவரும் தர்மத்தை பெரிதாக கொண்டவர்களாயும் இருந்தார்கள். எல்லோரும் எப்பொழுதும் யாகம் செய்கிறவர்கள், எல்லோரும் ஆகாயத்தில் சஞ்சரிப்பவர்கள், எல்லோரும் எதிர்த்து போர் புரிய வல்லவர்கள், எல்லோரும் நல்ல சரீரம் உள்ளவர்கள், எல்லோரும் பரிகம் போன்ற கை உள்ளவர்கள், எல்லோரும் பல மாயைகளில் வல்லவர்கள், அவர்கள் எல்லோரும் விரும்பியபடி உருவம் எடுக்க தக்கவர்கள், எல்லோரும் யுத்தத்தை அடைந்து தோல்வி அடைந்தவர்களாக கேட்கப்படவே இல்லை, எல்லோரும் சத்தியத்தையே பெரிய விரதமாக கொண்டவர்கள், எல்லோரும் இஷ்டம் போல விளையாடி கொண்டிருந்தவர்கள், எல்லோரும் வேதத்தில் கூறிய விரதங்களை பெரிதாக கொண்டவர்கள், எல்லோரும் பல சாஸ்திரங்கள் உள்ள இருப்பவர்கள், எல்லோரும் ஈஸ்வரர்களாகி வேண்டிய ஐஸ்வர்யத்தை அடைந்திருந்தார்கள். மகாத்மாக்களான அவர்கள் ஐஸ்வர்யம் இருக்கிறதென்றும் அகங்காரமானது முன் இருந்ததில்லை. எல்லோரும் தக்கபடி தானம் அளிப்பவர்கள், எல்லோரும் மத்சரம் இல்லாதவர்கள், எல்லோரும் எல்லா பிராணிகளிடங்களிலும் நியாயப்படி இருந்தார்கள். எல்லோரும் கஷ்யப்பரின் புத்திரர்களும் தாக்ஷாயணியிடம் உண்டானவர்களும் பெரிய பலம் உள்ளவர்களும் விளங்குபவர்களும் மிகவும் தவிக்க செய்கிறவர்களுமாக இருந்தார்கள். எல்லோரும் காலத்தால் சம்ஹரிக்கப்பட்டார்கள். இந்திரா, நீயும் இந்த பூமியை ஆண்ட பின் எப்பொழுது மீண்டும் விடப்போகிறாயோ அப்பொழுது உனக்கு உண்டாகும் சோகத்தை அடக்கிக் கொள்ள சக்தியற்றவனாய் இருக்கப் போகிறாய். ஆசைப்படத்தக்க போகங்களில் ஆசையை விடு. சம்பத்தால் உண்டான இந்த மதத்தை விடு. உன் ராஜ்யத்திற்கு அழிவண்டு ஆகும் பொழுது நீ இவ்விதம் இருந்தால் சோகத்தை நன்கு பொறுப்பாய். சோகம் வரும் பொழுதும் நீ சோகப்படாதே, சந்தோஷம் வரும் பொழுதும் சந்தோஷப்படாதே. சென்றதையும் வரப்போவதையும் தள்ளிவிட்டு நிகழ்வதுடன் கூடியிரு. இந்திரா, காலமானது சோம்பல் இல்லாமல் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவனான என்னையே வந்து அடையுமாகில் உன்னையும் வந்தடைய வெகு நேரமாகாது, பொறுத்துக்கொள். இந்திரா, பயப்படுத்துகிறவன் போல வாக்குகளால் இப்பொழுது என்னை சிறுமைப்படுத்துகிறாய். நான் அடங்கி இருப்பது கொண்டு நீ உன்னை பெருமை உள்ளவனாக கருதுகிறாய், சந்தேகமில்லை. இந்திரா, காலமானது முதலில் என்னை அடைந்தது, பிறகு உன்னை தொடர்ந்தோடி வரப்போகிறது. ஆகையால் முதலில் காலத்தால் அடிக்கப்பட்ட என்னிடத்தில் நீ கர்ஜிக்கிறாய். யுத்தத்தில் கோபம் கொண்ட என் முன் நிற்க திறமை உள்ளவன் உலகத்தில் ஒருவன் உண்டா?
ஆனால் வன்மையுள்ள காலமானது என்னை அடைந்தது. ஆகையால் நிற்கிறாய். பெரிய பராக்கிரமம் பெற்ற என்னுடைய அங்கங்கள் எல்லாம் சக்தியற்றவைகளாக ஆயின. 1000 வருடங்களின் முடிவென்பது வேகமாய் உண்டாகத்தக்கதாகும். நான் இந்திர பதத்திலிருந்து நழுவினேன். நீ இப்பொழுது தேவலோகத்தில் இந்திரனாய் இருக்கிறாய். மிக ஆச்சரியமான இந்த ஜீவலோகத்தில் காலத்தின் வேறுபாடே உபாசிக்கத்தக்கது. எதை செய்து நீ இப்பொழுது இந்திரனானாய்? அல்லது எதை செய்து நாங்கள் நழுவினோம்? செய்வதும் கெடுப்பதும் காலமே, மற்ற யாவும் காரணமல்ல. இவ்வாறு அறிவுள்ளவன் நஷ்டத்தையும் மரணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் துக்கத்தையும் நன்மையையும் தீமையையும் மிகவும் அடைந்தாலும் சந்தோஷப்படாமலும் சோகப்படாமலும் இருக்க வேண்டும். இந்திரா, நீயே எங்களை அறிகிறவன் அல்லவா? உன்னையும் நான் அறிவேன். என்னிடத்தில் ஏன் புகழ்ந்து கொள்கிறாய்? ஏன் காலத்தால் வெட்கமில்லாதவனாயிருக்கிறாய்? யுத்தங்களில் என்னுடைய சௌரியத்தையும் என்னால் மிக யுத்தம் செய்யப்பட்டதையும் நேரில் நீயே முந்தி அறிவாய் அல்லவா? இந்திரா, ஆதித்யர்களும் ருத்திரர்களும் சாத்தியர்களும் வசுக்களும் மருத்துக்களும் முந்தி என்னால் வெல்லப்பட்டார்கள். இந்திரா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்த யுத்தத்தில் ஒன்று சேர்ந்த தேவர்கள் என்னால் விரைவில் பங்கப்படுத்தப்பட்டார்கள். நீயே அறிவாய். காடுகளும் காட்டிலுள்ள ஜந்துக்களும் சிகரங்களும் உள்ள பல மலைகள் பலமுறை என்னால் யுத்தத்தில் உன் தலையில் போடப்பட்டு உடைந்திருக்கின்றன. என்னால் என்ன செய்யக்கூடும்? காலமானது மீறி செய்யத்தகாதது அல்லவா? வஜ்ராயுதத்துடன் கூடியிருக்கும் உன்னையும் நான் ஒரு குத்தால் கொல்ல மன வலிமை இல்லாதவன் அல்லேன். ஆனால் இது பராக்கிரமத்திற்குரிய காலம் அல்ல, இது பொறுமைக்குரிய காலம் வந்திருக்கிறது. இந்திரா, ஆகையால் உன்னால் பொறுக்கப்படாதவன் ஆனாலும் நான் உன்னையே பொறுக்கின்றேன். இந்திரனே, காலம் முடிவடைந்ததும் காலத்தீயால் சூழப்பட்டவனும் கால பாசத்தால் கட்டப்பட்டவனுமான என்னிடம் வந்து நிச்சயமாக புகழ்ந்து கொள்கிறாய். உலகத்தினால் தாண்ட முடியாதவனும் கருத்தவனும் பயங்கரனுமான அந்த கால புருஷன் பசுவை கயிற்றால் கட்டுவது போல என்னை கட்டி கொண்டு நிற்கின்றான். லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் ஆசை கோபம் பிறப்பு இறப்பு கொலை பந்தம் மோட்சம் யாவும் காலத்தால் அடையப்படுகின்றன. நான் கர்த்தாவல்ல, நீ கர்த்தாவல்ல. எப்பொழுதும் சக்தி பெற்ற காலமானது மரத்தினால் உண்டான கனியை போல என்னை பழுக்கச் செய்கிறது. மனிதன் எவைகளை செய்து காலத்தால் சுகங்களுடன் சேருகிறானோ அவைகளை செய்தே மீண்டும் காலத்தால் துக்கங்களுடன் சேருகிறான். காலத்தை அறிந்தவன் காலத்தால் தொடரப்பட்டாலும் சோகப்படத்தக்கவன் அல்ல. இந்திரா, ஆகையால் நான் சோகப்படாமல் இருக்கின்றேன். சோகம் வந்தால் அதை விலக்க சகாயம் கிடையாது. சோகப்படுகிறவனுடைய சோகமானது எப்பொழுது துன்பத்தை குறைக்கவில்லையோ அப்பொழுது சோகப்படுகிறவனுக்கு சாமர்த்தியம் இல்லை. ஆகையால் நான் இப்பொழுது சோகப்படாமல் இருக்கின்றேன் என்று சொன்னான். பலி இவ்வாறு சொல்ல 1000 கண் உள்ளவனும் பூஜ்யனும் 100 யாகங்களை செய்தவனுமான இந்திரன் கோபத்தை குறைத்து கொண்டு அதன் பின் அவன் பேசத் தொடங்கினான். வஜ்ராயுதத்தை ஏந்திய கையை வருணனுடைய பாசங்களையும் கண்டு யாருடைய புத்தியானது நடுங்காது? கொல்ல விருப்பமுடையவனுடைய புத்தியும் நடங்கும். உண்மையை கண்டதும் அசைவற்றதுமான உன்னுடைய அந்த புத்தியானது நடுங்காமல் இருக்கிறது. தைரியத்தால் நீ பேசிக்கொண்டு பயமில்லாமல் இருக்கிறாய். உலகம் பிரயாணத்துடன் இருப்பதை பார்த்தால் உலகத்தில் உள்ள எந்த பிராணிதான் பொருட்களிலோ சரீரத்திலோ நம்பிக்கை வைக்க உற்சாகப்படும்? நானும் இந்த உலகத்தை நிலையில்லாததென்றும் கோரமும் மறைந்ததும் எப்பொழுதும் இருப்பதும் அழிவில்லாததுமான காலத்தியால் வைக்கப்பட்டதென்றும் அறிகின்றேன். சிறியவைகளானாலும் பெரியவைகளானாலும் முதிர்ச்சி அடையும் பிராணிகளுள் காலத்தால் தொடரப்பட்ட எதற்கும் இந்த உலகில் பரிகாரம் இல்லை. தனக்கு மேற்பட்டது இல்லாததும் அஜாக்கிரதை இல்லாததும் எப்பொழுதும் பிராணிகளை பழுக்க செய்வதும் விலகாததுமான காலத்தின் முடிவை அடைந்து விடுபடுகிறவன் இல்லை.
பிராணிகள் அஜாக்கிரதையாய் இருக்கும் பொழுது காலமானது அஜாக்கிரதை இல்லாமல் விழித்து கொண்டிருக்கிறது. சென்றதான காலமானது யாராலும் முயற்சியாலும் இதற்கு முன் காணப்பட்டது அல்ல. பழையதும் நிலை உள்ளதும் எல்லா பிராணிகளுக்கு தர்மமான அந்த காலமானது பரிகரிக்கத்தக்கதல்ல. இந்த காலத்திற்கு மீறுதலும் இல்லை. வட்டிக்கிட்டு பிழைப்பவன் வட்டியை சேர்ப்பது போல காலமானது பகல், இரவு, மாசம், க்ஷணம், காஷ்டை, லவம், கலை இவைகளை சேர்க்கிறது. காலம் வந்தால் ஆற்றின் வேகமானது மரத்தை பிடுங்குவது போல இதை இப்பொழுது செய்கின்றேன், அதை நாளைக்கு செய்ய போகின்றேன் என்று சொல்லி கொண்டிருப்பவனை அபகரிக்கிறது. இப்பொழுதுதான் இவன் என்னால் பார்க்கப்பட்டான், அதற்குள் எப்படி மரித்தான் என்று காலத்தால் அபகரிக்கப்பட்டும் மனிதர்களின் பயனற்ற வசனம் கேட்கப்படுகிறது. பொருட்களும் போகங்களும் பதவியும் ஐஸ்வர்யமும் நாசமடைகின்றன. ஜீவலோகத்தின் உயிரானது காலத்தால் வந்து கொண்டு போகப்படுகிறது. உயர்ந்தவைகள் முடிவில் விழுதல் உள்ளவைகளாகும். உண்மை பொருளானது இம்மை பொருளாகும். எல்லாம் அழிவுள்ளவையும் நிலையில்லாதவைகளுமாக இருக்கின்றன. ஆகிலும் இவ்வித நிச்சயம் உண்டாவது கடினம். அசைவற்றதும் உண்மையை கண்டதுமான உன்னுடைய அந்த புத்தியானது பயனில்லாமல் இருக்கிறது. நானும் முந்தி இருக்கின்றேன் என்று மனத்திலும் நினைக்கிறவன் அல்ல. மிகவும் பலமுள்ள காலமானது பெரியவன் சிறியவன் பதியில்லாமல் இந்த உலகத்தை ஆக்கிரமித்து நாசம் செய்யும் பொழுது நசிக்கிறவன் அறிவதில்லை. உலகமானது ஈர்ஷை, அபிமானம், லோபம், காமம், கோபம், பயம், பிரியம், மோகம், கர்வம் இவைகளில் பற்றுதல் உள்ளவைகளாகி மிக அவிவேகமடைகிறது. நீயோ பொருட்களின் உண்மையை அறிந்தவனும் வித்வானும் ஞானமும் தவமும் உள்ளவனாகி கையில் உள்ள நெல்லிக்கனியை போல காலத்தை மிக தெளிவாக பார்க்கிறாய். மகாபலியே, காலம் செல்லுதலின் உண்மையை அறிந்தவனும் எல்லா சாஸ்திரங்களிலும் சமர்த்தனுமான நீ கிருத்தார்த்தனும் அறிவுள்ளவர்களால் கொண்டாடத்தக்கவனுமாக இருக்கிறாய். இந்த உலகம் அனைத்தும் உன்னால் புத்தியால் முழுவதும் அறியப்பட்டதென்று நினைக்கின்றேன். யாவற்றிலும் இருந்து விடுபட்டு விளையாடி கொண்டிருக்கும் நீ ஒன்றிலும் வருத்தப்படுகிறவனாய் இல்லை. இந்திரியங்களை வென்ற உன்னை ரஜோகுணமும் தமோகுணமும் தொடரவில்லை. நீ சுகமும் துக்கமும் அற்றதான ஆத்மாவை உபாசிக்கிறாய். எல்லா பிராணிகளுக்கும் மித்திரனும் வைரமற்றவனும் அடங்கிய மனமுள்ளவனுமான உன்னை பார்த்து என்னுடைய புத்தியானது உன்னிடத்தில் தயை உள்ளதாக ஆயிற்று. இவ்விதமான அறிவுள்ளவனை விலங்கு முதலியவைகளால் நான் துன்புறுத்த விரும்புகிறவன் அல்ல. உன்னிடத்தில் தயையும் கொடுமையில்லாமல் இருப்பதும் எனக்கு பெரிய தர்மம். உன்னிடத்தில் உள்ள இந்த வருண பாசங்கள் நாளடைவில் விடுபட்டவைகளாகும். பிரஜைகளின் உபசாரத்தால் உனக்கு சேமம் உண்டாகட்டும். எப்பொழுதும் மருமகளானவள் கிழவையான மாமியை பிரச்சாரக தொழிலில் ஏவுவாளோ, பரிச்சாரக தொழிலில் ஏவுவாளோ, மகனும் அவிவேகத்தால் தந்தையை வேலைகளில் ஏவுவானோ, சூத்திரர்களும் பிராமணர்களை பார்த்து பாத சுத்தியை செய்வித்துக் கொள்வார்களோ, அவர்கள் பயமின்றி பிராமண பெண்ணை மனைவியாக அடைவார்களோ, புருஷர்கள் சேரக்கூடாத பெண்களுடன் சேருவார்களோ, வெண்கல பாத்திரங்களால் குப்பை கொட்டுவதையும் கெட்ட பாத்திரங்களால் பலியையும் செய்வார்களோ, எப்பொழுதும் 4 ஜாதிகளும் முழுமையும் வரம்பற்றவைகளாகுமோ, அப்பொழுது ஒவ்வொரு பாசமும் உன்னிடத்திலிருந்து முறையே விடுதல் பெறும். என்னிடத்திலிருந்து உனக்கு பயமில்லை. சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிரு. துன்பமில்லாதவனும் கவலையற்றவனும் உள்ளவனும் பிணியற்றவனும் சுகமுள்ளவனுமாய் இரு என்று சொன்னான். பூஜ்யனான இந்திரனானவன் அந்த பலியை பார்த்து இவ்வாறு சொல்லிவிட்டு உயர்ந்த யானையான ஐராவதத்திலே ஏறிக்கொண்டு திரும்பி சென்றான். இந்திரன் எல்லா அசுரர்களையும் வென்று மிகவும் களித்தான். ஒரே அரசனும் இருந்தான்.
ஸ்தாவர ஜங்கமங்களான எல்லா பிராணிகளுக்கும் ஈசனான அந்த இந்திரனை மகிழ்ச்சிகள் உடனே போற்றினார்கள். அக்னியும் யாகத்தில் ஹவிசை பொறுத்தான். அவ்வாறு ஈசனான இந்திரனும் அளிக்கப்பட்ட ஹவிசை பெற்றுக்கொண்டான். எல்லா இடங்களிலும் உள்ள சிறந்த பிராமணர்களால் துதிக்கப்படுகிறவனும் மிகவும் விளங்கும் தேஜஸ் உள்ளவனும் 100 யாகங்களை செய்தவனும் ஈசனுமான இந்திரன் மனம் மிக அடங்கி களிப்புற்று தன் இருப்பிடமான ஸ்வர்க்கத்தை அடைந்து சந்தோஷித்தான் என்பதோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.